Welcome, everyone. I want to exhort you this morning with the scripture from Romans 8, which says, "Nothing can separate us from the love of God in Christ. His love never fails us." Join me and let us worship Him together, this amazing God. In Jesus' name. Our God is our defense. He is our shelter. He is our refuge. And He is a very present help in time of need. So let us continue worshiping Him this morning, for He is worthy of our worship and praise and love. Amen.
that be our prayer this morning. That our spiritual eyes and ears be open as we enter His presence and as we hear the Word of God. I want to see You. I want to see Praise the Lord. Praise the Lord Jesus. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடைய என்றென்றும் உள்ளன. For God is good and His mercy endureth forever. இந்த காலை வேளையில் நாம் ஒரு வல்லமையான தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். In this morning time, we're going to be meditating upon a powerful message today. கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார் இயேசு வழியாக. The Lord God Almighty through Jesus Christ has brought salvation into each of our lives. அதற்கு பிறகு நம்மை சபையில் அவர் நட்டிருக்கிறார். And after that He has planted us into a church. நட்டிருக்கும் அந்த செடி வளருவதற்காக தான் அதை நட்டிருக்கிறார். The purpose of Him planting us into a church is in order that we might grow. அந்த செழிப்பு, அந்த வளர்ச்சி சபைக்குள் தான் இருக்கிறது. That prosperity and that growth can only happen in a church. அது தேவ வார்த்தையின் போதனையின் வழியாக தான் வரும். And it comes through the teaching of the Word of God. தேவ வார்த்தையின் போதனையை கேட்டு நம்முடைய ஆவியை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to build our spirits from the teaching which comes from the Word of God. அப்பொழுதுதான் நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைவோம். It's only then that we will see maturity in the Spirit. இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு ஆவியில் முதிர்ச்சி. Maturing in the Spirit is the title of the message today. நாம் இதில் 5 காரியங்களை நாம் காண இருக்கிறோம். We're going to see 5 areas of maturity. நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைவதற்காக தேவ வார்த்தையின் ஞானம் 5 காரியங்கள் நாம் அறிந்து நமக்குள் இருக்க வேண்டும். In order for us to mature in the Spirit, we need the wisdom of God in 5 different areas. முதலாவதாக நாம் காண இருக்கும் இந்த முதிர்ச்சி, The first area where we need to see maturity, நாம் ஊக்கப்படுத்துவதில் ஞானம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். is in wisdom for the purpose of edification. அதாவது தமிழில் பக்தி விருத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. We have a Tamil translation over there. Bhakti Virthi. It's edification. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். Let us read 4:12 from the book of Ephesians. பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. For the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ is what is written in Ephesians chapter 4 verse 12. நாம் ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இருக்கும் தேவ செய்தியில் ஆழங்களை வெளிப்படுத்தி அதிலிருந்து புறப்பட்டு வரும் சத்தியத்தை ஆவியானவரே எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிக்க செய்து எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும். எங்களுடைய ஆவியை, எங்களுடைய ஹிருதயத்தை திறந்து தருகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் பிரவேசிப்பதாக. ஆமென், 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 Amen. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் In Ephesians chapter 4 verse 12, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பக்தி விருத்தி அடைவதற்காக கர்த்தராகிய தேவன் இந்த இடத்தில் ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை விளக்குகிறார். in order that we might be edified in the church and see maturity, the Lord God Almighty has given us the ministry. அதாவது கர்த்தருக்குள் நாம் வந்த உடனே, the minute we have come into Christ, அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே, immediately on having accepted the Lord Jesus Christ as our Lord and Savior, நாம் ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராக நாம் போய் சேருகிறோம். we go and get ourselves
make ourselves members of a church. அதாவது அந்த சபைக்கு நாம் தொடர்ந்து செல்லும்போது As we continue to go to the church, கர்த்தர் அந்த இடத்தில் நம்மை அவருடைய வார்த்தையினால் வளர செய்கிறார். the Lord God Almighty, by His word, makes us grow. நாம் பரிசுத்தவான்களாக மாறுவதற்காக அவருடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது. And His word is a help and a support for us to become saints. நம்முடைய ஆத்மாவில் இருக்கும் அழுக்கை அந்த தேவ வார்த்தை கழுவுகிறது. And the word of God cleanses the uncleanness which is there in our spirits by the word. நம் தேவ பக்தியோடு வாழ்வதற்கு தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானம் நமக்கு உதவியாக இருக்கிறது. And the wisdom of the word is helpful for us to be edified. அதாவது அதற்காக தான் கர்த்தர் நம்மை சபையில் நாட்டுகிறார். It is for this purpose that the Lord plants us in a church. சபையில் இருக்கும் போதகர் வார்த்தையை அவர் பேசும்போது when the pastor of the church speaks the word of God, அதில் கர்த்தருடைய ஞானத்தை அந்த வார்த்தையில் அவர் போதிக்கிறார். he teaches the wisdom of God from that word. அந்த தேவ வார்த்தையில் இருக்கும் ஞானம் நமக்குள் நம்முடைய ஆவிக்குள் பிரவேசிக்கும் போது And as the wisdom from the word of God enters into our spirits, நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அவருடைய வார்த்தை போதிக்கும். His word teaches us of what is right to do and what we should not be doing. அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது And when we conduct our lives in that manner, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி நன்மைகளை செய்யும் போது when we do things which are good according to the word of God, பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். then we become saints. நம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு சபையாக இருக்கிறோம். And in Christ we become a church. அவருடைய சரீரமாக இருக்கிறோம். We are His body. அவரே தலையாக இருக்கிறார். He is the head. அவரை போல் மாறுவதற்காக அவருடைய வார்த்தையில் இருக்கும் ஞானத்தை அவர் நமக்கு போதிக்கிறார் சபையில். And He teaches us the wisdom from His word in order that we might become more and more like Him. And this teaching happens in the church. இதனால் நம்முடைய ஆவி முதிர்ச்சி அடையும். And by this our spirits mature. ஒருத்தரை ஒருத்தர் ஊக்கப்படுத்துவதற்கு நாம் பலப்பட்டவர்களாக இருப்போம். We become strengthened in order that we might edify others. நல்லது கெட்டதை அறிந்து நன்மைகளையும் நல்லதையும் செய்வதற்கு நாம் வளர்ச்சி அடைந்தவர்களாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்போம். We understand what is right and what is wrong, and we understand what it is that we should do, the good things that we should do. And in the church, by the word, we grow and become spiritually mature. நாம் இரண்டாவது காரியத்திற்கு கடந்து செல்வோம். Let us go to the second area of maturity. ஆவில் முதிர்ச்சி அடைய நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், what is the second thing we need to do if we need to see maturity in the spirit? தேவ வார்த்தையின் ஞானம் நமக்கு வரும்போது when the wisdom of the word of God comes inside of us, அதில் நாம் ஒற்றுமையோடு இருப்பதற்கும் அந்த தேவ வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு பலனை தருகிற வாழ்க்கையாக மாறும். Our lives, we will see unity in our lives, and we will see the wisdom effectually working in our lives. எபேசியர் 4வது அதிகாரம் 13 இலிருந்து 16 வரையும் இதைதான் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. The word of God teaches us exactly this in verses 13 through 16 in Ephesians chapter 4. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிற ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லோவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரமும் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்கினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்திருவிக்தி உண்டாகி இருப்பதற்கு கேதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
We will have to read a portion, we will have to read verse 11 as well for this, as well as verses 13 to 16. And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. Verses 13 to 16. Till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ, that we henceforth be no more children, tossed to and fro, and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. But speaking the truth in love, may grow up into him in all things which is the head, even Christ, from whom the whole body, fitly joined together and compacted by that which every joint supplieth, according to the effectual working in the measure of every part, maketh increase of the body unto the edifying of itself in love. ஊழியம் கர்த்தராகிய தேவன் சபைக்குள் தந்திருக்கிறார். The Lord God Almighty has given ministry in the church. ஊழியக்காரர்களை கர்த்தர் சபைக்குள் கட்டி கொண்டிருக்கிறார். And the Lord is building up ministers in the church. அதற்கெல்லாத்திற்கும் மேலாக கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருத்தரையும் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் தயார் செய்கிறார். But above that, the Lord God Almighty is doing something else. He's giving the word of God such that people will be in a position to grow and be testimonies from what they learn. நாம் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால், if we need to do the work of the Lord, நாம் முதலில் ஒரு சீஷராக இருக்க வேண்டும். We first of all need to become disciples. நாம் விசுவாசியாக இருந்தது போதும். Enough of us being just believers. நாம் சீஷராக மாற வேண்டும். We need to grow into disciples. 14வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், the Lord is saying from verse 14, அதாவது நாம் இந்த தவறான போதனைகள் பலர் தரும்போது அதனால் நாம் கட்டுக்குள் போய் அந்த அலைகள் தூக்கி அடிக்கின்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை அலைமோதி கொண்டிருக்கிறது தவறான போதனையினால். When people speak incorrect doctrine, we should be careful that we are not carried away by the incorrect doctrine or carried away by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive. சபைக்குள் இருக்கும் விசுவாசிகளை வஞ்சிப்பதற்காகவே பிசாசானவன் பலரை வைத்திருக்கிறான், வஞ்சனைக்குள் கொண்டு வந்து அவர்களை சத்தியத்திலிருந்து மாற்றி போவதற்கு. The devil is sending a lot of people to bring in wrong doctrines and wrong teachings, such that the believers in the church might move away from the right paths and move into deception. தேவவார்த்தையின் சத்தியத்தில் நாம் நிலையாக நிற்கும் போதுதான், it's only as we stand in the truths of the word, நமக்குள் விசுவாசம் வரும். that faith will build up inside of us. அந்த விசுவாசம் தான் நம்மை ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருபை தரும். And this faith gives us the grace for us to be able to live a life of dominion on this earth. நாம் அந்த தேவ வார்த்தையில் வளரும் போதுதான், and it's only as we grow in the word of God, அப்பொழுதுதான் நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்போம். then only will we mature in the spirit. இதை நாம் சத்தியம் நமக்குள் வரும்போது, when the truth comes inside of us, தேவவார்த்தையின் அன்பின் சத்தியம் அது, this is the truth of the love of God. அதே வண்ணமாக இந்த அன்பின் சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதே அன்போடு நாம் வாழ வேண்டும். We need to receive the truth of the love inside of us, and we need to live a life of love. அந்த வண்ணமான அன்பின் வாழ்க்கை வாழும்போதுதான் அந்த இடத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். And it's only as we live a life of love that unity will be evident in our lives. சபைக்குள் ஒற்றுமையை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். The Lord God Almighty has an expectation that the church would live in unity. விசுவாசிக்குள் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். There needs to be unity amongst the believers. ஏன்? Why? அவர்கள்தான் கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறார்கள். Because the church is the body of Christ. சபையில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். The Lord God Almighty has given some quality
or something to everyone in the church. அவர்கள் அந்த சபையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜனமாக இருப்பதற்கு அவர்களுக்குள் ஒரு ஈவை தந்திருக்கிறார். In order that everyone in the church might be a blessing to the church, the Lord God Almighty has given a gift to each and every one of the members of the church. அதில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to ensure that we grow in the gift that has been given to us, or the talent that has been given to us. சபைக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். We need to be a support to the church. ஊழியத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். We need to be a support to the ministry. அப்பொழுதுதான் நாம் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாக இருப்போம். It's only then that we can be unified in the spirit. நாம் ஒரே சரீரமாக நாம் வளர முடியும். Only then can we grow as one body. அப்பொழுதுதான் நாம் பக்தி விக்தி அடைந்தவர்களாக அன்பில் நிலைத்திருப்போம். Then will we be edified and we will be established in love. அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியத்தை நாம் செய்ய முடியும், சபையிலும் செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும். It's only then that we'll be in a position to fulfill the expectation that God has of us, not just in our lives but in the lives of others around us and in the church. அவருடைய அழைப்பு நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான். His calling is that we might glorify his name. அதற்காக நாம் அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். For that purpose we need to ensure that our lives are aligned with the word of God. அவருடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை தரும். His word gives us wisdom. அவருடைய ஞானம் நம்மை ஒரு மனப்பாடோடு ஒரே ஆவியோடு வாழ்வதற்காக உபதேசிக்கும். And his wisdom will teach us to live in oneness with others around us and in love. அதே நேரத்தில் நாம் எல்லா காரியத்தையும் ஒன்றிணைத்து செய்யும் போது அந்த இடத்தில் நல்ல ஒரு பலன் நாம் பார்க்க முடியும். At the same time, when we join together and do things in oneness in the spirit, then we will see a profit or an increase in everything that we do. ஆவியில் ஒருமனப்பட்டு நாம் இந்த வளர்ச்சியை காணும்போதுதான் நாம் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளாக இருக்கிறோம். Only as we see the unity in the body of Christ in us, only then will we be in a position to mature as Christians in the spirit. எந்த விசுவாசிக்குள் அந்த ஆவியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. Those who do not want to be unified with the rest of the members of the body of Christ, such people have not matured in the spirit. அதாவது சண்டை சச்சரவு இந்த வண்ணமான காரியங்கள் மாம்சத்தின் காரியங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் நமக்கு விளக்கி இருக்கிறார். Paul the apostle has taught us very clearly that where contention and strife is, there is no தேவ வார்த்தை அதை தான் போதிக்கிறது. There is no peace, and that's what the word of God teaches us. தேவ வார்த்தை அதாவது சண்டை சச்சரவு இருக்கும் இடத்தில் ஒற்றுமை இருக்காது என்று போதிக்கிறது. The word of God teaches us that there is no unity where there is contention and strife. ஆவியில் ஒருமனப்பட்டு இருக்கும்போதுதான் அந்த இடத்தில் ஒற்றுமையும் இருக்கும் வளர்ச்சியும் இருக்கும். It's only as we are unified in the spirit that there will be oneness and that there will be maturity or growth. ஆவியில் முதிர்ச்சி அடைவதற்கு நாம் தேவ வார்த்தையின் ஞானத்தினால் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சபைக்குள்ள. In order for us to mature in the spirit, we need to use the wisdom of the word of God to stay in unity and to edify others. நான் பெரியவனா நீ பெரியவனா என்று அந்த ஒரு ஹிருதயத்தில் அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. There should be no desire to see one greater than the other. நாம் எல்லாம் ஒரே கர்த்தருடைய ஆவியை கொண்டவர்கள். Each and every one of us has received the same spirit of God. ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள். We have all received one baptism. ஒரே ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால் because the same Holy Spirit is inside of each of us. கர்த்தருக்குள் ஒரே சரீரமாக இருப்போம். We need to be the body in oneness as the body of Christ. அதாவது தேவ மூன்றாவதாக இருக்கும் காரியத்தை கடந்து செல்லுவோம். Let us go to the third area where we can see maturity in the spirit. தேவ வார்த்தையில் நாம் முதிர்ச்சி அடையும் போது தேவ வார்த்தையின் ஞானம் நமக்கு பரிபூர்ணத்தை கொண்டு வரும். As we keep maturing in the spirit, the wisdom of the word of God will bring perfection into our lives. கொலோசியர் 1 அதிகாரம் 28 29 என்ற வசனங்களை வாசித்து
நாம் கடந்து செல்லுவோம். Let us read these two verses from Colossians chapter 1, verses 28 and 29. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Whom we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus, whereunto I also labor, striving according to his working, which worketh in me mightily. அதாவது தேவ வார்த்தையின் போதனை நமக்கு வரும்போது, When the teaching of the word of God comes to us, நமக்கு அது ஒரு எச்சரிக்கையான வார்த்தையாகவும் வருகிறது. It also comes as a warning to us. எல்லா ஞானத்தையும் அது கொண்டு வந்து நம்மை எச்சரிக்கிறது. It brings all wisdom to us and it warns us எதை நாம் செய்யக்கூடும், எதை செய்யக்கூடாது என்று. what it is that we have to do and what we should avoid. அதாவது எந்த வண்ணமாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உள் நாம் ஒரு பரிபூர்ணப்பட்ட ஒரு ஜனமாக இருக்க முடியும் என்று. How is it possible, or how it is that we can be perfected as a group of people in Christ? கர்த்தராகிய தேவன் அதற்கான அந்த வல்லமையும் அந்த வார்த்தையும் போதகர் வழியாக அவர் உங்களுக்கு போதிப்பார். It is for that purpose that the Lord God Almighty gives the word and the power of the word in the church through the pastor. தேவ வார்த்தை வரும்போது அது எனக்காக வரும் வார்த்தை. When the word of God comes to us, we need to receive it as a word which is coming specifically for me. அது புத்தி சொல்லுகிற வார்த்தை. It's a word which teaches me. அது ஆலோசனையின் வார்த்தை. It's a word of counsel. அது எச்சரிக்கையின் வார்த்தை. It's a word of warning. என்னுடைய வளர்ச்சிக்காக வரும் வார்த்தை. It's a word is coming, a word which is coming in order that I might grow. அந்த வண்ணமாக நினைத்து அதற்கு ஒப்பு கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். When we consider it such and when we receive it, only then will it be profitable to us. அப்பொழுதுதான் நாம் நம்முடைய வழிகளை திருத்திக் கொள்வோம். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவி பரிபூர்ணப்படும். Only then will it change or correct our ways. Only then will it bring perfection into our spiritual lives. ஆவியில் முதிர்ச்சி அடைவதற்கு தேவ வார்த்தையின் ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. In order for us to see maturity in the spirit, we need the wisdom from the word of God. இந்த இடத்துல நாம் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம், நாம் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருப்பதற்கு. And we receive the wisdom in order that we might be perfected. நான்காவதான காரியத்திற்கு கடந்து செல்வோம். Let us go to the fourth point. நம்முடைய நாவை நாம் அடக்கிக் கொள்வதற்காக தேவ வார்த்தையின் ஞானம் தேவை. In order that our tongues may be tamed, we need the wisdom of the word of God. 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து நாம் இதை அறிந்து கொள்வோம். Let us understand this from the first letter of Peter, chapter 3, verse 10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நினைக்கிறவன் பொல்லாப்புக்கும் தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. For he that will love life and see good days, let him refrain his tongue from evil and his lips that they speak no guile. அதாவது தேவ வார்த்தை நமக்கு போதிப்பது என்ன? What is it that the word of God teaches us? நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளை கொண்டு வரலாம் என்று. That the words which come forth from our tongue might bring evil into our lives. பொல்லாப்பை கொண்டு வரலாம். It might bring evil. அதாவது நம்முடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கு நன்மையும் ஜீவனையும் கொண்டு வரலாம். The words which come forth from our tongue can bring life and good into our lives. ஜீவனையும் மரணத்திலும் ஜீவனுக்கும் இந்த இருக்கிற வல்லமை நம்முடைய வாய் பேசுவதற்கு கர்த்தர் அதற்கு அந்த வல்லமை தந்திருக்கிறார். The Lord God Almighty has given us power such that we might be in a position to speak life and blessing into our lives. And also death. அதாவது நாம் எதை பேசுவோம் என்பதை நாம் அறிந்து நாம் அந்த ஞானத்தோடு பேச வேண்டும். We need to understand what it is that we are speaking and speak with wisdom. தீமையான காரியங்கள் மரணத்தை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும். The evil things that we might speak might bring deaths and might bring destruction into our lives. ஆனால் தேவ வார்த்தையின்
படி நாம் காரியங்களை பேசும்போது However, when we speak things which are in line with the word of God, அதில் ஜீவனை காணலாம், நல்ல நாட்களை காணலாம். we can see life and we will see good days in our life. இன்றைக்கு நாம் எதை பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு. What we are speaking today will manifest in our lives tomorrow. நாமே நம்முடைய தீர்க்கதரிசி ஆக இருக்கிறோம். We are our own prophets. நாம் பேசுகிற வார்த்தை தான் நாளை எப்படி இருக்கும் என்பதை அது தயார் செய்கிறது. What we speak today prepares us for what will happen tomorrow. ஏன்? Why? அதாவது நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, the words which come forth from our mouths, அதை பிடித்து அதன்படி செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். அதாவது தேவதூதர்களும் அதே நேரத்தில் பிசாசுடைய ஆவியும். The angels of God and the evil spirits are waiting to see and to pick up the words that we speak and do according to that. And do according to that. அதாவது நம் நல்ல வார்த்தை, தேவ வார்த்தையின் ஜீவ வார்த்தை பேசும்போது தேவதூதர்கள் அதை பிடித்து கொண்டு அதன்படி நம்முடைய காரியங்களை நடத்தி செல்வார்கள். When we speak good words, when we speak the word of God, we speak goodness into our lives, then the angels of God pick those words up and they bring it to pass in our lives. அதே நேரத்தில் தீமையான வார்த்தைகளை பேசும்போது, at the same time when we speak things which are not right or which are evil, அதாவது பிசாசுடைய ஆவிகள் அது வந்து பிடித்து கொண்டு அதன்படி அந்த தீமையான வார்த்தை பேசினபடி அந்த காரியங்களை அது நடத்தி செல்லும். The evil spirits hold on to those words and ensure that that word comes to pass in our lives as well, the evil things that we spoke of. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவனை விரும்பினால், if we desire life in our lives, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நாட்களை விரும்பினால், if we desire good days in our life, நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். then we need to be careful of our tongue. நம் வாயினால் எந்த வார்த்தை வருகிறது என்று யோசனை செய்து பேச வேண்டும். We need to think of what we have to speak and then speak it. அதாவது தேவ வார்த்தையின்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். We need to speak according to the word of God. We need to speak the words of life into our lives. இன்றைக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குது என்றால், today if we have a situation in our finances, அப்போ அந்த பண பிரச்சனைகளை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. there's no point in speaking about the problem. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவண்ணமாக அழைக்கும் தேவன் நமக்கு அந்த திறனை தந்திருக்கிறார் நமக்குள். However, the Lord God Almighty has given us the ability to be able to call those things which be not as though they were. அதனால் அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் பேச வேண்டும். Therefore we need to believe that word and we need to speak it. நமக்கு எந்த பணம் தேவை இருக்கிறதோ, whatever it is that we need, whatever money it is that we அதை need, பேசி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். we need to speak it and we need to receive it. இல்லாதவைகளை இருக்கிறவண்ணமாக பேசி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். And call those things which be not as though they were, and we need to receive it into our lives. ஏன்? Why? நம்முடைய வாயில் ஜீவன் வரும். Because life, வாயின் வார்த்தையினால் ஜீவன் வரும். because the words which come forth from our mouths can bring life into our lives. மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க செய்யும். And it will resurrect or quicken those things which are dead in our lives. எனக்கு பணம் வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அதற்காக இந்த பணத்தை தூதர்கள் கொண்டு வருவதாக என்று இயேசு நாமத்தில் பேசினால், I need money, Lord. I need all of these things which are in my life. I need those money requirements to be met. If that is what you need, then you need to speak that way. Speak the words of life, and the angels will bring that to pass in your life. அதை தூதர்கள் கொண்டு வந்து தருவார்கள். ஆவிக்குள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். The angels will bring that into your life, and those who are mature in the spirit will conduct their lives like that and will speak that way. Hallelujah. Hallelujah. அதாவது ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தேவ வார்த்தையின் ஞானத்தோடு அவர்களுடைய நாவை அடக்கி ஜீவனை பேசுவார்கள். Those who are mature in the spirit will tame their tongues with the wisdom of the word of God, and they will speak life into their lives. And ஐந்தாவது காரியத்துக்கு கடந்து செல்வோம். Let us go to the fifth point. முதிர்ச்சி அடைந்த ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் இரக்கத்தை காண்பிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான ஞானத்தை கர்த்தர் வார்த்தையில் போதிக்கிறார். If we need to be mature in the spirit, then we need to
ask the Lord to teach us the wisdom from His word in order that we might have mercy. தேவ வார்த்தை நாம் கேட்கும்போது அது நாம் பிறரிடத்தில் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தேவ வார்த்தை நமக்கு போதிக்கிறது. When we hear the word of God is teaching us to show mercy to those around us. யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். Let's read James chapter 2 verse 13. ஏனென்றால் இரக்கம் செய்தவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். For he shall have judgment without mercy, that hath shewed no mercy, and mercy rejoiceth against judgment. அதாவது இந்த இடத்தில் நாம் காண வேண்டிய காரியம் என்னென்றால், what is the takeaway from this particular verse? இரக்கம் இல்லாமல் பிறரிடத்தில் இரக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால், if we are going to live our lives such that we do not show mercy to others, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. then we cannot have an expectation of mercy in our lives. கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. We cannot expect that God will have mercy upon us. நாம் எதை நாம் நடுகிறோமோ அதை தான் நாம் அறுவடை செய்வோம். Whatever it is that we are sowing, only that will we be able to reap. இரக்கத்தை நாம் நடும்போது, when we sow mercy, அதே நேரத்தில் இரக்கத்தை அறுவடையாக நாம் காண்போம். we will be able to reap mercy into our lives. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நியாய தீர்ப்பு ஒரு காரியம் வந்தால், if there is a situation where judgment has to be passed in our lives, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நாம் தவறு செய்து தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்போம். a lot of times we might have committed errors and we would have gone into the presence of God and asked God for His mercy. நீங்க அந்த இரக்கத்தை கேட்பவர்கள் இரக்கத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தால், if those people who are asking for mercy are actually people who are showing mercy to others, அப்படி என்றால் அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு தேவனுடைய இரக்கம் வந்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். then in the judgment that is to come upon their lives, they will see the mercy of God manifest in that particular judgment. கர்த்தர் அவர்களுக்கு அவர்களை தண்டிக்க மாட்டார். And the Lord will not punish them. அவர்கள் பிறருக்கு காண்பித்த இரக்கம் அவருக்கு முன்பாக வரும். The mercy that they have shown to others will stand before them. கர்த்தர் அவர்களிடத்திலும் இரக்கமுள்ளவராக இருப்பார். And the Lord God Almighty will be merciful unto that person. தேவ வார்த்தையை நாம் கேட்கும்போது அந்த ஞானம் நம் பிறரிடத்தில் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தான் போதிக்கிறது. The word of God teaches us that we might utilize the wisdom of the word to live our lives showing mercy to others. அப்பொழுதுதான் நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோம். Then are we a group of people who are mature in the spirit. ஆறாவதான கடைசியான காரியத்திற்கு கடந்து செல்வோம். We have 6 points. This is the 6th point that we've come to. ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தேவனுடைய நீதித்துவத்தில் நடப்பார்கள். Those who are mature in the spirit will walk in God's righteousness. தேவ வார்த்தையில் நடப்பதற்காக தான் தேவன் அவருடைய வார்த்தையின் ஞானத்தை நமக்கு தருகிறார். The Lord God Almighty is giving us His wisdom from His word in order that we might walk according to His word. ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து இதை பற்றி அறிந்து கொள்வோம். Chapter 10 verse 3 from the book of Romans teaches us this. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாத இருக்கிறார்கள். For they being ignorant of God's righteousness and going about to establish their own righteousness have not submitted themselves unto the righteousness of God. அதாவது தேவ நீதியை கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையில் அவருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand about the righteousness of God from His word. அதாவது தேவ நீதி என்றால் what is the righteousness of God? தேவனுடைய வழிகள். It's the way of the Lord. கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள். Those things that God expects
that we would do in our lives. நம்முடைய சொந்த மனதின்படி காரியங்களை செய்யாமல் Instead of us doing things according to our own minds, அவருடைய வார்த்தையின்படி நாம் காரியங்களை செய்யும்போது when we do things that are in line with the word of God, தேவனுடைய நீதியின்படி செய்கிறோம். we are doing things according to the righteousness of God. அந்த இடத்தில் நமக்கு வெற்றியை காணலாம். And we will see victory in that area. அந்த இடத்தில் நாம் பெரிய செழிப்பை காணலாம். And we will see great prosperity in those areas. ஏன்? Why? அது கர்த்தருடைய வார்த்தையின் வழி. Because that is the way of the word of God. பலர் தேவ வார்த்தையின் படி இருக்கும் நீதியை அறியாமல் Several people are ignorant of God's அவருடைய righteousness. சொந்த நினைப்பின்படி அவர்கள் நீதியை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். And they try to work their righteousness according to their own thoughts and their own minds. அதில் தான் பல இழப்புகள் உண்டு. And because of this, there are a lot of losses which people face in their lives. கர்த்தராகிய தேவன் சில காரியங்களை நமக்கு அவருடைய வார்த்தையில் போதிக்கிறார். The Lord God Almighty is teaching us certain things from His Word. எந்த வழியாக நாம் வாழ வேண்டும் என்று. In what way we have to conduct our lives. அன்பின் தேவன், அவர் அன்பின் தேவன். He's the God of love, excuse me. அவர் நியாயத்தின் தேவன். He's the God of he's a just God. அவர் வல்லமையான தேவன். He's a powerful God. அவரால் கூடாது ஒன்றுமில்லை. There's nothing impossible with Him. ஆனால் அவர் செய்யும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நீதியின்படி தான் செய்வார். However, every single thing that He does, He will do in His righteousness. அவருடைய நீதியை செய்பவர்களுக்கு தான் அவருடைய வார்த்தையின் இருந்து வெற்றியும் செழிப்பையும் காண முடியும். And when we do things in line with the righteousness of God, then we will see victory and prosperity in our lives. Hallelujah. Hallelujah. அதாவது இன்றைக்கு நாம் கண்ட 6 காரியங்கள். Today we saw six areas, 6 இந்த points. காரியங்கள் வழியாக நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்போம். And according to these 6 points, let us see how we can mature in the Spirit. சபைக்குள் தேவ வார்த்தையின் போதனை வரும்போது When the teaching of the Word of God comes in the church, நமக்கு தேவனுடைய ஞானத்தை போதிக்கப்படுகிறது. the wisdom of God is also taught to us. தேவன் ஞானம் எதை போதிக்கிறது? What is it that the wisdom of God teaches us? நாம் பக்தி விருத்தியோடு இருக்க வேண்டும். That we need to edify others. நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். We need to remain in unity. நாம் பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We need to seek after perfection. நம்முடைய வாயை அடக்கி நாம் ஜீவனை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be a group of people who control our tongues and speak life into our lives. இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். To have mercy. நாம் தேவ நீதியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we need to work the righteousness of God in our lives. இந்த 6 காரியங்களை செய்யும்போது நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்போம். If we do these 6 areas, or we focus on these 6 areas, then we will mature in the Spirit. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடன் என்றென்றும் உள்ளன. For God is good and His mercy endureth forever. கர்த்தராகிய தேவனே, கர்த்தராகிய இயேசுவே தேவனாக இருக்கிறார். Jesus Christ is Lord. பயப்படாதே, இயேசு ஜீவிக்கிறார். Fear not, Jesus lives. நாம் ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, உம்முடைய வல்லமையான வலது கரம், பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புத கரம் ஒவ்வொருத்தரும் மீதும் இறங்குவதாக என்று இயேசு நாம ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொட்டு சுகமாக்கும், செழிக்க செய்யும், சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும் ஐயா. ஒவ்வொருத்தரையும் உடைய பரிசுத்தத்தினாலும் மூடி மறைத்துக் கொள்ளுகிறோம். அவர்கள் பாதுகாப்பின் வளையத்திற்குள் கொண்டு வருகிறோம். நீரே ஆளுகை செய்யும் ஒவ்வொருத்தரையும் என்று இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவனுடைய அன்னியும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.